மீனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் யாருக்காக வாழ்ந்தீர்களோ அவர்களே உங்களை மறந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்று இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவர்களுக்காக உண்மையாகத்தான் இருந்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் உங்களை ஒருபோதும் மதிக்காமல் போயிருப்பாங்க. நான் வாழ்ந்தால் என் குடும்பத்திற்காகத்தான் வாழ்வேன், என் நண்பனுக்காகத்தான் வாழ்வேன் என்று உங்களின் சுயநலத்தை முற்றிலும் மறந்து யாருக்காக நீங்கள் அல்லும் பகலும் பாடுபட்டீர்களோ, யாருடைய வளர்ச்சிக்காக உங்களின் வியர்வையையும் இரத்தத்தையும் சிந்தினீர்களோ, அதே மனிதர்கள் தங்களின் இலக்கை அடைந்தவுடன் உங்களை மிக சாதாரணமாக மறந்து விலகி சென்ற நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். உங்களுக்கு ஒரு தேவை என்று வரும்போது அவர்கள் உங்களை தங்களின் போன் கான்டாக்டில் இருந்து கூட நீக்கியும் இருந்திருப்பாங்க. ஒரு புதிய அந்நியனை போல உங்களை கடந்து சென்ற போது உங்களுடைய நெஞ்சில் விழுந்த இடி தாங்க முடியாத ஒரு வலியை உங்களுடைய மனதிற்குள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிவதற்கு நாம் என்ன காகிதமா என்று நீங்கள் கதறி அழுத தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களின் மென்மை உங்களுக்கு எதிரியாக மாறியிருக்கும். மீனம் ராசியினரே, உங்களின் கோபமில்லாத மென்மையான அமைதியான குணம்தான் இந்த சுயநல உலகத்திற்கு மிகப்பெரிய சாதகமாக போயிருக்கும். நீங்கள் யாரையும் சத்தமாக பேச மாட்டீங்க. அநீதியை கண்டாலும் சண்டையிட தயங்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். இந்த மென்மையை அவர்கள் உங்களுடைய பலவீனமாக கோழைத்தனமாக கருதிய நபர்களும் உண்டு. இவனை எப்படி வேண்டுமானாலும் ஏமாற்றலாம், இவன் திருப்பி அடிக்க மாட்டான் என்று நினைத்து உங்களின் உரிமைகளை பறித்து கொண்ட நபர்களும் உங்க கூடவே இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் பணிபுரியக்கூடிய இடத்திலோ அல்லது குடும்பத்திலோ உங்களின் மென்மையான குணத்தை பயன்படுத்தி உங்களை தாழ்த்தியும் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளாலும் தேவையில்லாத செயல்களாலும் உங்கள் மீது அநியாயமான குற்றங்களை போட்ட மனிதர்களும் இருப்பார்கள். உங்களின் நண்பர் உங்களின் நற்பண்பை உங்களுக்கு பல இடங்களில் எதிரியாக மாறி உங்களை தலை தூக்க விடாமல் தடுத்த கொடூரங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தாங்க செய்யும். நீங்கள் மௌனமாக யாருக்கும் தெரியாமல் அழுத இரவுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பகலில் வெளியில் பார்க்கும்போது மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும் ஒரு பாசிட்டிவான மனிதராக முகத்தில் புன்னகை தாங்கி வலம் வரக்கூடிய உங்களின் உண்மையான முகம் வெளிப்படுவது நள்ளிரவு இரவுகளிலாகத்தாங்க இருக்கும். உங்களை ஏமாற்றிய மனிதர்களின் முகங்களும் சமுதாயத்தில் உங்களுக்கு கிடைத்த அவமானங்களும் பொருளாதார கடன்களின் நெருக்கடிகளும் உங்களுடைய நெஞ்சை அழுத்தும் போது நீங்கள் யாருக்கும் தெரியாமல் படுக்கையில் மௌனமாக அழுது தீர்த்த இரவுகள் எண்ணற்ற வகையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சத்தம் போட்டு அழுதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் பயந்து விடுவார்கள் என்று உங்களுடைய வாயை பொத்தி கொண்டு கண்ணீரை விழுங்கி கொண்டு நீங்கள் தாங்கிய அந்த சித்திரவதை வேதனைகள் உங்களை தவிர வேறு எந்த ஒரு ஜீவனும் அறிந்திருப்பதற்கு வாய்ப்புகளை கிடையாது. இரவில் அழுதாலும் பகலில் நீங்கள் மறுநாள் காலையில் எழுந்து வரும் பொழுது சிரித்த முகத்துடன் வருவீர்கள், எல்லாத்தையுமே மறந்து. ஏனென்றால் இரவில் மட்டுமே தாங்க உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்களும் தனியாக இருக்கும் பொழுது அதை பற்றியும் நீங்கள் யோசித்து கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய உணர்வுகளை கேலி செய்த உலகம் எப்படி தெரியுமா இருந்தது. இறுதியாக நீங்கள் ஒரு காரியத்தை உணர்வு பூர்வமாக அணுகக்கூடிய ஒரு நபர்கள். ஒரு சிறிய பாசத்திற்கும் ஒரு சிறிய துரோகத்திற்கும் உங்களுடைய இதயம் அசுர வேகத்தில் உருகும் அல்லது உடைந்திருக்கவும் செய்யும். ஆனால் இந்த வறண்ட போலி உலகம் உங்களின் அந்த உன்னதமான உணர்வுகளை ஒரு வேடிக்கை பொருளாகவே பார்த்திருக்கும். இவன் ஒரு ஓவர் ஆக்டிங் செய்யக்கூடியவன், எதற்கெடுத்தாலும் சென்டிமெண்டா பேசுவன், இவனிடம் எதையுமே நம்ம பேசி செவிக்கவே முடியாது, அவன் சொன்னதுதான் சரி என்று பேசக்கூடிய ஒரு மனிதன் என்று உங்களை கேலியும் செய்திருப்பாங்க. உங்களின் ஆழ்மன வேதனையை ஒரு பொழுதுபோக்கு அரட்டியாக மாற்றி மற்றவர்களின் முன்னிலையில் உங்களின் ஒரு பலவீனமான மனிதராக சித்தரித்து அவர்கள் சிரித்த அந்த தருணங்கள் உங்களின் சுயமரியாதையை சந்தியில் நிறுத்தியிருக்கும். உங்களின் தூய்மையான ஆத்மாவை இந்த உலகம் கொச்சைப்படுத்திய அந்த உடைந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய இன்று மனிதர்களின் போலி முகத்திரையை கிழித்து வாழும் ஒரு பக்குவப்பட்ட மனிதராக மாற்றி வலம் வர செய்திருக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இது இன்னமும் உங்களுக்கு கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களை தேடி கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நான் கூறியது உண்மையா பொய்யா, உங்களுடைய வாழ்க்கையில முழுமைக்கும் இருந்ததா இல்லையா என்பதையும் தெரிவியுங்கள். அதனையும் பார்த்து நான் தெரிந்து கொள்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில மீனம் ராசிக்கு உத்தியோக பணிகளில் தெளிவுகளானது ஏற்படும். எந்த விதமான பணிகளுக்கு போனாலும் சரி, அது கவர்மெண்ட் வேலையோ பிரைவேட் வேலையோ எந்த விதமான வேலைகளுக்கு போனாலும் உங்களுக்குன்னு அங்கு ஒரு தெளிவுகளானது பிறந்து அந்த ஒரு வேலையை எப்படி எளிதாக முடிக்க வேண்டும் என்பதை முழுமைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. நெருக்கமானவர்களின் வருகையால் உற்சாகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நாளை முதல் ஏற்பட்டுவிடும். கடன் பிரச்சனைகள் குறையவும் ஆரம்பிக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. கால்நடைகள் மீது ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகள் உங்களுடைய வாழ்க்கையில அதிகரிக்கும்.
அதிகரித்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றியும் பெறுவீங்க. நீண்ட நாள் பயணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கைகூடிவிடும். வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில சாதகமாக மாறி போதுமான அளவுக்கு வாழ்க்கையில எது வேண்டுமோ அதுவும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையானது உண்டாகும். இதுவரைக்கும் சண்டை சச்சரவுடன் இருந்த உங்களுடைய குடும்பங்கள் இனிமே குடும்பத்துல ஒற்றுமையோடு நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வீங்க. உறவினர்கள் ஒத்துழைப்பாக இனிமே மாறி உங்களை தேடி வருவாங்க. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. சுபகாரிய விரயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில உண்டாகி போதுமான அளவுக்கு வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றியும் கொடுப்பீங்க. நண்பர்களின் சந்திப்புகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு போதுமான அளவுக்கு வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றவும் ஆரம்பிப்பீங்க. பழைய வாகனங்களை மாற்றி அமைப்பீர்கள். போட்டிகளில் சாதகமான முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். மனதில் புதிய இலக்குகள் பிறந்து வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தானாகவே தேடி வரும். வாய்ப்புகளுக்காக நீங்கள் யாரிடமும் கையேந்தி நிற்க வேண்டியது கிடையாது. வாய்ப்புகள் உங்களின் முகவரியை தேடி வரக்கூடிய ஒரு காலம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கடந்த காலங்களில் உங்களை ஒரு தகுதியற்ற ஏமாளி என்று இழிவுபடுத்திய சமுதாயத்திற்கும் உங்களுடைய உழைப்பை திருடி கொண்ட சுயநல கூட்டத்திற்கு முன்னால் உங்களுடைய திறமைக்கான மிக உயரிய புதிய வாய்ப்புகளின் கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட போகின்றது. புதிய நிறுவனங்களில் இருந்து உயர் பதவிகளுக்கான அழைப்புகளோ அல்லது பெரிய தொழிலதிபர்களிடமிருந்து கூட்டு தொழில் செய்வதற்கான ஒப்பந்தங்களோ உங்களை தேடியும் வர ஆரம்பிக்கும். இழந்த வாய்ப்புகளை விட 100 மடங்கு சிறந்த உன்னதமான புதிய வாய்ப்புகள் உங்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையுமே கௌரவத்தையும் அடுத்த உன்னத நிலைமைக்கு உயர்த்தக்கூடிய ஏணியாக மாறவும் ஆரம்பிக்கும். நீங்கள் கடந்த கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியாக மாறிவிடும். கடந்த காலங்களில் மௌனமாக அழுத அந்த இரவுகளும் நீங்கள் சிந்திய ஒவ்வொரு சொட்டு கண்ணீருமே உங்களை ஏமாற்றிய மனிதர்கள் கொடுத்த அத்தனை துரோகங்களுக்கும் வீண் போகவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அந்த கசப்பான கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அனுபவ அறிவையும் வைராக்கியத்தையும் விதைத்து உங்களின் மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமாக மாறவும் போகிறது. அன்று உங்களை வீழ்த்திய அதே ஆயுதங்களை வைத்து இன்று நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. அன்று அவர் அத்தனை கஷ்டங்களை தாங்கியதால் தான் இன்று இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார் என்று உலகம் உங்களை பாராட்டக்கூடிய வண்ணம் உங்களின் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்துமே வெற்றி கனிகளாக மாறி உங்களுக்கு பலனையும் தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது ஒரு சாதாரணமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை என்றால் இனி நீங்கள் வாழப்போவதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்ட கம்பீரமான பிரகாசமான எதிர்கால வாழ்க்கை. பழைய கசப்பான நினைவுகளையும் அவமானங்களையும் வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்துவிட்டு உங்களின் அடுத்த 30 வருட கால எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இரும்பு கோட்டை போன்ற வலுவான பாதுகாப்பான பாதையை பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறது. நிரந்தரமான வருமானம், நல்ல மனிதர்களின் நட்பு, அசையா சொத்துக்களின் சேர்க்கை என அத்தனையும் இணைந்து உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமானதாக மாற்றவும் செய்யும். இனி உங்களை யாராலுமே அசைக்கவே முடியாது. உங்களின் கௌரவமும் உங்களின் கீர்த்தியும் சமுதாயத்தில் ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பூராட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமையானது உண்டாக கூட ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களானது உண்டாகிவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறந்து அதனை நோக்கி ஓடவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களை ஏமாற்றிய மனிதர்கள் கொடுத்த அத்தனை துரோகங்களுக்கும் வீண் போகவில்லை என்பதை உணர்ந்து கொள்வீங்க. அந்த கசப்பான கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய அனுபவ அறிவையும் வைராக்கியத்தையும் விதைத்து உங்களின் மாபெரும் வெற்றிக்கு அடித்தளமாக மாறவும் போகிறது. அன்று உங்களை வீழ்த்திய அதே ஆயுதங்களை வைத்து இன்று நீங்கள் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கி காட்டுவீங்க. வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை முழுமைக்கும் புரிந்து கொள்வீங்க. அன்று அவர் அத்தனை கஷ்டங்களை தாங்கியதால் தான் இன்று இந்த அளவிற்கு உயர்ந்து நிற்கிறார் என்று உலகம் உங்களை பாராட்டக்கூடிய வண்ணம் உங்களின் கடந்த கால கஷ்டங்கள் அனைத்துமே வெற்றி கனிகளாக மாறி உங்களுக்கு பலனையும் தேடி கொடுக்கும். இதுவரைக்கும் நீங்கள் வாழ்ந்தது ஒரு சாதாரணமான போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை என்றால் இனி நீங்கள் வாழப்போவதுதான் நீங்கள் உண்மையிலேயே ஆசைப்பட்ட கம்பீரமான பிரகாசமான எதிர்கால வாழ்க்கை. பழைய கசப்பான
நினைவுகளையும் அவமானங்களையும் வரலாற்றின் பக்கங்களோடு புதைத்துவிட்டு உங்களின் அடுத்த 30 வருட கால எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு இரும்பு கோட்டை போன்ற வலுவான பாதுகாப்பான பாதையை பிரபஞ்சம் உங்களுக்கு அமைத்து கொடுக்க போகிறது. நிரந்தரமான வருமானம், நல்ல மனிதர்களின் நட்பு, அசையா சொத்துக்களின் சேர்க்கை என அத்தனையும் இணைந்து உங்கள் எதிர்காலத்தை பிரகாசமானதாக மாற்றவும் செய்யும். இனி உங்களை யாராலுமே அசைக்கவே முடியாது. உங்களின் கௌரவமும் உங்களின் கீர்த்தியும் சமுதாயத்தில் ஒரு சிகரத்தை தொடக்கூடிய அளவுக்கு நிச்சயமாக உயர்ந்து நிற்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். பூராட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒற்றுமையானது உண்டாக கூட ஆரம்பிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயங்களானது உண்டாகிவிடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இலக்குகள் பிறந்து அதனை நோக்கி ஓடவும் ஆரம்பிப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லதை மட்டுமே தாங்க தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லை